முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் பேசினார். அப்பாவை சொல்லித்தான் இவருக்கு அடையாளம் தெரியும். அப்பா பெயரை பயன்படுத்தித்தான் ஸ்டாலின் யாருன்னு விளம்பரப்படுத்திக்கிறார். நாங்கள் அப்படி அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஜனநாயகம் உள்ள கட்சி. இங்க யார் உழைத்தாலும் அவர் வீட்டு கதவை தட்டி பதவி வழங்கின கட்சி அண்ணா. சாதாரண தொண்டர் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், மந்திரி ஆகலாம், ஏன் முதலமைச்சரே ஆகலாம். அண்ணா திமுக வர முடியுமா? அண்ணா திமுக இருக்கின்ற காரணத்தினால்தான் முதலமைச்சர் வாய்ப்பு கிடைச்சது. ஒரு கிளை செயலாளராக இருந்து பொதுச் செயலாளராக இந்த கட்சிக்கு வந்து சொன்னா அது அண்ணா திமுக முடியும், வேற எந்த கட்சிக்கு முடியாது. திமுக குடும்ப கட்சி. கருணாநிதி, அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, இப்ப இப்பதியும் உள்ள வந்துட்டார். பல நிகழ்ச்சியில அவரின் ஆக குடும்பத்திற்கு குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்றம். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்றம். சிந்திச்சு பாருங்க. ஏன் கருணாநிதி குடும்பம் மட்டும்தான் தமிழகத்தை ஆள வேணுமா? இங்க இருக்கிற ராமசாமி சண்முகம் யாராவது வரலாறுல சொல்லுங்க, வரலாறுல பதவி கொடுத்தீங்களா? நீ ஜனநாயக நாடு, யார் வேணாலும் பதவிக்கு வர முடியும். அது அண்ணா திமுக இருந்தால், அதே திமுக இருந்தா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கட்சிக்கும் பதவியில் வர முடியும், ஆட்சிக்கு அதிகாரத்துக்கும் பதவிக்கு வர முடியும். மத்தியில வெற்றி பெற்று வந்தாலும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தை மத்தியில் வர முடியும். மாநிலத்தில் வெற்றி பெற்று வந்தாலும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். கட்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாலின் திமுக தலைவர், உதயநிதி இளநிலை மாநில செயலாளர் திமுக, திருமதி கனிமொழி மகளிர் செயலாளர். முடிஞ்சு போச்சு. வேற என்ன பதவி? எல்லாமே கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் வைக்கிறாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னா அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. இன்னும் சொல்ல போனா அது ஒரு கம்பெனி, கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனி இன்றைக்கு மீண்டும் ஆட்சிக்கு வந்து துடிக்குது. ஆக அதற்கு முடிவு கேட்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும். ஏன்னு சொன்னா இன்னைக்கு நாட்டில் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு பல ஆண்டு ஆகியது. மீண்டும் ஒரு குடும்பம் இந்த நாட்டை சுரண்டி பிழைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விட வேண்டாம். ஒரு குடும்பம் யார் என்று உங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் ஸ்டாலினுடைய குடும்பம் நாட்டை சுரண்டி கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து நாட்டை காப்பாற்ற, தமிழகத்தை காப்பாற்ற தாண்டி நடவடிக்கை சட்டமன்ற பொதுத் தேர்தலை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆதரித்து வெற்றி பெற செய்து தமிழகம் ஜனநாயகம் உள்ள ஒரு நாடு, தமிழகம் சுதந்திரமாக மக்கள் வாழ வேண்டும். நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை அனைத்தும் இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆட்சி அண்ணா திமுக ஆட்சிதான் கொடுக்க முடியும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அண்ணா திமுக ஆட்சிக்கு வரை பல்வேறு திட்டங்களை கொண்டு நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். ஏனைக்கு படித்த இளைஞருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டுவதற்காக 2016 அம்மா ஒரு சென்னையில உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு இன்றைய தினம் குழுவடைந்து பல நிறுவனங்கள் அந்த தொழில் தொடங்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பினை பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா. அதே போல 2019 அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு வணிகம் முடிகின்ற தருவாயில் பல தொழிற்சாலை இருக்கின்றன. அதையெல்லாம் முழுமை பெறுகின்ற பொழுது தமிழகத்திலே நேரடியாக 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், மறைமுகமாக 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. எப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க, தொழில் முதலீட்டு ஈர்ப்பதாக சொல்லி வருகிறார்கள். ஆனால்
பல முறை நாங்கள் கேட்டுவிட்டோம். நீங்கள் எத்தனை தொழில் தமிழகத்தில் வருவதற்கு புரிந்து ஒப்பந்தம் போட்டீர்கள், எவ்வளவு முதலீடு ஈர்த்தீர்கள், வெள்ளை அறிக்கை இதுவரைக்கும் கிடைக்கல. அத்தனையோ வேண்டும் என்ற திட்டமிட்டு விளம்பரப்படுத்தி இன்றைக்கு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அண்மையில ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அங்கே வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்பதாக சொல்லுகிறார். எல்லா முதலமைச்சரும் வெளிநாடு போறாங்க, தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போறாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டிட்டு வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டிட்டு போற காட்சி தொலைக்காட்சியில் காட்டலாம். இதுவே நாட்டு மக்களுக்கு முக்கியம். இதுக்காக ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து நீங்க வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டி அந்த காட்சியை இந்த ஏழை மக்கள் பார்க்க வேண்டுமா? இப்படிப்பட்ட அலங்கார ஆட்சி தேவையா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு இவர் உடல்நிலை சரியில்லை, ஸ்டாலினுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லா போயிடுச்சு. உடனே மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டால் அங்க போய் மருத்துவ சிகிச்சை பெற்று வரலாம். அளவோடு வர வேண்டும் என்று அனைவரும் வாழ்த்தினோம், நாங்களும் வாழ்த்தினோம். ஆனா அங்க போய் ஒரு சீட் போடுறாங்க. 2 நாள் கழிச்சு அங்க இருக்கிற அதிகாரிகள் அழைச்சி டிஸ்கஸ் பண்ணி உடனுக்குடன் இந்த அரசாங்கம் போயிட்ட ஆணைய அதை நிறைவேற்ற வேண்டும். எவ்வளவு டிராமா! 18 நாள் போய் வெளிநாட்டில் உல்லாசமா இருந்தீங்க. அப்ப எப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு பார்க்க தெரியுங்களா? தமிழ்நாடு மக்களை நீங்க பார்க்கவில்லையே. 18 நாட்கள் வெளிநாடு போய் தங்கி இருந்தீங்களே, சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தீங்களே. அப்பெல்லாம் அந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, மக்கள் படிக்கிற துன்பம் தெரியல. ஆனா மருத்துவமனையில போய் ஏதோ ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வேற ஆபத்து வந்த மாதிரியும் உடனடியாக முதலமைச்சர் தலையிட்டு அதை தீர்வு காண்கின்ற மாதிரி ஒரு நாடகம் ஆடுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். சிந்திச்சு பாருங்க எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தினாங்க. அம்மா இருக்கின்ற பொழுது பல துறை இன்றைக்கு இருக்குது. ஆனா கல்வித்துறை சிறந்து விளங்க வருவதற்காக கல்விக்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்த அரசாங்கம் அண்ணா திமுக. ஒரு மாநிலத்தில் கல்வி சிறந்து விளங்கினா அந்த நாடு வளரும், பொருளாதாரம் ஏற்றப்படும், அமைதி கிடைக்கும், வளம் கிடைக்கும். அங்கே சட்டோடு பேணி காக்க முடியும். அனைத்து வேண்டும் என்றால் கல்வி வேண்டும். அந்த கல்வியை கொடுப்பதற்காக புரட்சி தலைவர் அம்மா இருக்கிற பொழுது கல்விக்கு, பள்ளி கல்விக்கு, உயர்கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சு இன்றைக்கு அதிகமான பள்ளிகளை திறக்கப்பட்டது. ஆரம்ப பள்ளி, நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி என்று அதிகமா பள்ளிகளை திறந்து தற்போதைய எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது. அதே போல உயர்கல்வி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2011 2021 வரை 11 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. அம்மா இருக்கின்ற பொழுது 6 11 16 வரை அண்ணா திமுக ஆட்சியில 16 21 வரை ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவமனை மொத்தம் 2011 2021 வரைக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 17 அரசு மருத்துவக் மருத்துவமனை. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்து 51 மாத காலத்தில் ஒரு அரசு மருத்துவமனை கூட கொண்டு வர முடியல. அதற்கு திறமை வேண்டும், திறமையில்லாத அரசாங்கம், ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். நாங்கள் விளையாட்டுக்கு சொல்லவில்லை, ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக விளங்கிய அரசு அண்ணா திமுக அரசாங்கம். பாலிடெக்னிக் கல்லூரி 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 67 கடை மற்றும் அறிவியல் கல்லூரி 10 ஆண்டுல அண்ணா திமுக ஆட்சியிலே திறக்கப்பட்டது. அதே போல 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், 7 சட்டக் கல்லூரி அண்ணா திமுக ஆட்சியிலே திறக்கப்பட்டு பாட்டுக்கல்வி கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி கல்லூரி அதிகமாக திறக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே கல்வி பெற்று பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம். 2030 தமிழகம் அடைய வேண்டிய இலக்கை 2019 உயர்கல்வியில் இலக்கு அடைந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நாட்டிலே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. நாட்டிலே உயர்கல்வி படிப்பதிலே தமிழ்நாடு முதல் மாநிலம். 2019 20 அதை சாதித்து காட்டிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது கொரோனா காலம் ஒரு நல்லா தெரியும், ஒரு கடுமையான சோதனையான நேரம். அந்த காலகட்டத்தில்
மக்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக ஏழைகள் வேலை இல்லாமல் இருக்கின்ற அந்த சூழ்நிலை என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடன் எல்லா ரேஷன் கடையிலும் ஓராண்டு விலையில்லா அரிசி, விலையில்லா பருப்பு, விலையில்லா எண்ணெய், விலையில்லா சர்க்கரை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, ஏழை கூப்பிடுகின்ற கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர் வலிக்கின்ற இடத்திற்கு அம்மா உணவகத்தின் மூலமாக சமூக